வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் எங்கள் உலகம் ஆஸ்திரேலியா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா தமிழ் அசோசியேஷன் தீபாவளியில் இருக்கோம். ஸோ தமிழ் அசோசியேஷன்றது வந்து ஒரு 36 வருஷமாக குயின்ஸ்லாண்டில் லாங்கஸ்ட் சர்விங் அசோசியேஷன். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெரிய விழாவில் இன்றைக்கி தமிழ் அசோசியேஷன் சார்பாக நானும் நம்ம எங்கள் உலகம் ஆஸ்திரேலியாவும் இங்கே இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணுன்றதுக்காக இன்றைக்கி ஸ்பெஷலான வீடியோ, தீபாவளிக்கான ஸ்பெஷலான வீடியோ. நிறைய பேரை பார்க்க போகிறோம், நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்க்க போகிறோம், நிறைய விஷயம் நடக்க போகுது. ஸ்டே அண்ட் வாட்ச். மக்களை, இன்றைக்கி நம்ம தமிழ் அசோசியேஷன் சார்பாக தமிழ் அசோசியேஷனோட தீபாவளியில் இருக்கோம். நம்ம கூட இருக்கிறது திரு பழனி தேவர் அவர்கள். பழனி தேவர் வந்து பிரிஸ்பேனுக்கு மட்டும் ரொம்ப முக்கியமானவர் இல்லை, அவர் மதுரைக்கும் ரொம்ப முக்கியமானவர். ஸோ மதுரையின் மைந்தன் சொல்லலாம். பிரிஸ்பேனுக்கு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நபர். ஸோ ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், தமிழ் அசோசியேஷனில் நீங்களும் தலைவராக இருந்திருக்கீங்க. லைக் எத்தனை வருஷமானு கேட்கறத விட நீங்கள் ரொம்ப வருஷமாக இருந்திருக்கீங்க. ஸோ அசோசியேஷனை பற்றி உங்களோட வேறு யாருக்கும் பெட்டராக தெரியாது, நீங்கள் சொல்லுங்கண்ணா. வணக்கம், எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என் பேர் பழனிசாமி. குயின்ஸ்லாந்து தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக 99 தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தேன். அதுக்கு முன்பே 96 96 ஆஸ்திரேலியாவுக்கு குயின்ஸ்லாந்து வந்தப்போ ஒரு ஜூன் மாதம் நினைக்கிறேன், ஏப்ரலில் வந்த குறுகிய காலத்திலே குயின்ஸ்லாந்து தமிழ்ச்சங்கத்தை பார்க்குறதுக்கும் அதனுடைய நிர்வாகிகளை பார்க்குறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிது. குயின்ஸ்லாந்து தமிழ்ச்சங்கம் முதல் குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் நிறுவன தமிழ்ச்சங்கம் என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம். குயின்ஸ்லாண்டில் தமிழ் என்றாலே குயின்ஸ்லாந்து தமிழ்ச்சங்கத்தை தான் குறிக்கும். அரசாங்கத்திலையும் சரி, பொதுமக்களும் சரி, மல்டிகல்ச்சரல் கம்யூனிட்டிலையும் மிக பெருமை வாய்ந்த சங்கம்னா குயின்ஸ்லாந்து தமிழ்ச்சங்கம். அதனுடைய தலைவராக 3 வருடங்களுக்கு மேலாக இருந்தது எனக்கு உண்மையிலே வாழ்விலே மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த அமைப்பில் இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், சவுத் ஆப்பிரிக்கா, ஃபிஜி என பல நாடுகளுடைய தமிழர்கள் வந்து இந்த அமைப்பிலிருந்து மிக பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். குயின்ஸ்லாந்திலேயே தீபாவளி திருவிழாவை முதலாக பெரு விமர்சையாக கொண்டாடியது குயின்ஸ்லாந்து தமிழ்ச்சங்கம் தான்ன்றது பலருக்கு தெரியாது, இப்போ தெரிஞ்சுக்குங்க. இது அதுக்கப்புறம் தான் இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் குயின்ஸ்லாந்து நாங்கள் தீபாவளி கொண்டாடினதோ. இப்போயெல்லாம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2-3 தீபாவளிக்கு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அதெல்லாம் எப்பயுமே குயின்ஸ்லாந்து தமிழ்ச்சங்கம் தமிழ் மக்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் கலாச்சார மக்களுக்கும் இந்த ஆஸ்திரேலிய மக்களுக்கு ஒரு பாலமாக இருந்து சிறப்பாக செயல்படுதுங்கிற எப்பயுமே பெருமையோடு சொல்லிக்கிறேன். அதனுடைய அங்கமாக தொடர்ந்து பயணிப்பதிலே நான் மீண்டும் ஒரு பெருமை அடைகிறேன். இப்போ இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற குயின்ஸ்லாந்து தமிழ்ச்சங்கத்தினுடைய நிர்வாகிகளை உண்மையிலே நெஞ்சார பாராட்டுகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா, நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா. நமது அங்கத்தினர்கள் சிறிதளவிலும் அதிக எண்ணிக்கையை ஆக வேண்டும். எங்கிருந்தாலும் சங்கத்தில் நம் அங்கத்தினராகி நமது தமிழ் சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் சங்கம் பல முயற்சிகளையும் எடுத்து வருகிறது. உதாரணமாக முன்பே கூறியிருந்தபடி விபத்து காப்பீடு, அது மட்டுமே முன்னே கூறியது போல் அரசாங்கத்தின் பல சலுகைகள் பெறப்படும். எனவே தாங்கள் அதை எண்ணத்தில் வைத்துக்கொண்டு
அங்கத்தினராக வேண்டும். தீபாவளி மட்டுமின்றி நாம் கழிந்த வருடம் சென்ற வருடம் இந்த ஆசிரியர் நாள் திருவிழாவையும் கொண்டாடினோம். அது வரும் ஜனவரி திங்கள் நாம் கொண்டாட உள்ளோம். அத்துடன் டிசம்பர் மாதம் ஆனந்தக்குட்டி மெமோரியல் பேட்மிண்டன் போட்டி நடைபெற உள்ளது. அங்கத்தினர் அனைவரும் அதில் பங்கு கொள்ளலாம். இத்துடன் வரும் மார்ச் மாதத்துக்குள் முத்தமிழ் விழா ஒன்று நடத்துவதாகவும் ஒரு சிறு திட்டமிட்டுள்ளோம். அதையும் தங்களிடம் பங்கு கொள்ள விரும்புகிறேன். உங்கள் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்தி ஆனந்தம் கொள்ள விரும்புகிறேன். சரவணன் அனைவரும் அறிந்தவர்தான். அவரும் ஒரு சிறந்த ஒரு சிந்தனைவாதி. அருமையாக சில யோசனைகளும் கூறுவார். சதார் சுவாதியை சரிப்பட்டாக நினைக்க வேண்டாம். அவள் மிகவும் திறமைசாலி. புதியவர் அங்கத்தினர் புதியவர், புதிய செயலாளர், ஒரு கரவசம் அவள். மேனகா மதன் அவரும் புதியவர், ஆனாலும் ஐடி துறையில் சிறந்து விளங்குவார். நமக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பார்.